நீண்ட நாள் வாழறது பெருசு, வாழறது கொஞ்ச நாளா இருந்தா அந்த ஒரு வாழ்க்கை மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழும். பாய் சொல்லு, பாய் சொல்லு. ஆல்வேஸ் வெல்கம். கார்ல தருவாங்க. இது நல்லா இருக்கு. செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ரசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி. எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. நீ எதுனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில என்ன அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. இவனுங்க நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? குடுக்கிற பிரஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். என்ன மூஞ்சி தவிர மத்த எல்லாம் வேலை செய்யுது. A few moments later. கடைசியா வீடியோ எடுக்கும்போது மட்டும் வேணா ஒரு இது பண்ணிக்கலாம். ஒரு மீனே மீனே இன்னைக்கு ஒரு புடி புடி தண்ணி எடுத்து ஊத்துலாம். ரெட்டி காரு, நமக்குள்ள நடக்கிற இந்த டீலிங் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அசிங்கமாயிரும். யாருக்கு? எனக்கு. A few moments later. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என்ன தெரியல. இன்னைக்கு ஒரு புடி. தினேஷ் வரும்போது தோசைகளும் கொத்துமே தலையும் கொடுத்தாங்க. ப்ரோ நம்ம மசாலா போடுவோமா? ஃபர்ஸ்ட் சாப்பாடு. கோழியா? கோழி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சாப்பாடு. தலா கறக்கணும். தலா தண்ணி கொடுங்க. ஊத்தல. பச்சை தண்ணி பச்சை தண்ணி போட்டு ஒரு கலக்கு பாஞ்சு அரிசி பாரு. சம்பா சீரக அரிசி ஒரிஜினல் சீரக சம்பா. ப்ரோ வேணாம், கோழி மசாலா வேண்டாம், மட்டன் மசாலா வேணும், தனியா தூள் வேணும். இல்ல இதுல கரைச்சி ஊத்திக்கலாம். லெமன் இருக்கு இல்லையா? ரெண்டு மட்டும் இருங்க. கொடுங்க அப்படியே கொடுங்க. ப்ரோ வாங்கிட்டு வந்துச்சா தட்டு தட்டு தட்டு. இல்ல வாங்கல, மறந்துட்டுக்கறாங்க. வாங்கிட்டு 4 கிலோ தலா. 4 கிலோவா? ஒரு கிலோ ஒண்ணா போடு. ரெண்டே போதும் தலா. தலா தீப்பெட்டிங்க. யார் இல்ல நம்பாருங்க. வித்தியாசமா பதறாதல்ல நம்ம. பாருங்க உப்பு போதுமானே? இல்ல அதே போதும் ப்ரோ. ப்ரோ ராஜ் ப்ரோ உப்பு போதுமா பாருங்க. போதும் லைட். அவ்வளவுலாம் வேணாம் தலா. சால்ட் இல்லையா? வெறும் சால்ட். வெறும் சால்ட் இல்ல ப்ரோ. இது அளவு தெரியாது அதிகமா. இன்னும் மல்லி மசாலா போடணும்ல? அதான் மல்லி மசாலா போடணும். ஒரு கார்ன்ஃப்ளவர் போடணும். இது இல்லையா? சுரன் இருக்கு. யார் இது? சித்தப்பு. நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையே சித்தப்பு. வேண்டாம் உதறாதீங்க, அப்படியே தூக்கி போடுங்க. உதாரணா ஃபுல்லா வகையா செம்மையா இருக்கு. உங்களுக்கு சின்ன மீன் தான், பெருசுல கை வைக்க கூடாது. அது எடுங்க, அதை நறுக்குங்க. சொல்லுங்க அதுல போடுறது. கருவேப்பிலை இல்லையா? ஏய் வாங்கிட்டு வந்தீங்களா? இல்ல கருவேப்பிலை இருந்தா எடுத்துக்கணும். கருவேப்பிலை கெட்டியாயிரும் கண்டிப்பா, அதனால அதை போடுது. கையே அதரம் ப்ரோ. பார்த்து பார்த்து கொஞ்சம் இதாவே தலைவா எடுத்துலாம், தூக்கலாம். லைட்டா அப்படி. ஓகே கோல்ட் வின்னர். ஓகே ஓகே. இது சூடாயில என்ன பண்ணீங்க? 1 2 3  4  5 6  7  8  9  10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 1
பாத்தீங்களா பத்தல மாதிரி இருக்கு. இன்னி ஒரு புடி போதும் ப்ரோ. அது நல்லா இருக்காது. தக்காளி பத்தா உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபீல்டை தேர்ந்தெடுத்துட்டு அப்படியே விட்டுலாமா? அந்த ஃபீல்ட்ல இறங்கிட்டோம் அப்படின்னா ஆழமா இறங்கிடணும் கண்டிப்பா. டைம் ஆகுதுல. போதும் வாங்க மக்களே. எடுங்க தடா இதை ஒன்று போடு. அருண் ப்ரோ மீன் எடுத்து போடுங்க ப்ரோ. மீன் குட்டி மீன் எடுத்து போடு ப்ரோ. குட்டி மீன் எடுத்து போடு ப்ரோ. பிடிச்சி விடுங்க. ரெண்டுமே வச்சு இது பண்ணிக்கோங்க. வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. வாட்டர் பாட்டில் அது 100 ரூபா கொடுக்கணும். 10 ரூபா கொடுத்தா வேலை முடிஞ்சிச்சு. சிம்பிளா முடிக்கிறத கூட 100 ரூபாய்க்கு போறீங்க. ஓகே டேஸ்டா இங்கே ஃபுல் கட்டு தான் போவோம். அப்புறம் நான் தினேஷ் ப்ரோ என்ன பண்றீங்க? தினேஷ் கூட கேன் வண்டி சாவி கொடுங்க. இல்ல இது வண்டி வைக்க முடியாது. தலைவா இந்த பக்கம் வைக்கிறீங்க தட்டு. கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாரு. ஐயா ஐயா வாய் ஊறுதாடே. கொஞ்சம் என்ன துணி சூடாலாம் இல்ல ஆடி போயிடுச்சு தூக்கி சொல்லலாம். A few moments later. நீ என் கூட வாடா, ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டுறேன். இதை விடையாப்பா, இதை விடடா. எங்க போய் முடிய போதும்? இன்னும் 2 வருஷம். பார்ப்பா எடுங்க. பாத்தியா டவுட் போறீங்க. ஓபன் பண்ணி பார்க்கலாமா? பார்க்க கூடாதுன்ற மாதிரி. A few moments later. சாதத்தை கொட்டிட்டு அதை வச்சா அப்படி வச்சுடுறேன். அந்த மூணுல காலையில 6 வேளை சோறு தின்னாலும் மேற்கொண்டு நொறுக்கு தின்னி வேற திங்கிற குடும்பம்னா நாங்க. என் சொத்துல மண்ணலி போறீங்களா? என் பசியோட மாமலாம் உங்களை விடாது. நைஸா வரல ஒரு இடம் சும்மா இருக்கு. கரண்ட் எடுத்து சிக்கன் உள்ளது ப்ரோ. இருங்க ப்ரோ, சிக்கன் அப்புறம் போட்டுக்கலாம். ஓகே ஓகே இருங்க, அவர் சாப்பிட மாட்டாரு. கொஞ்சம் அப்படி அவர் விடுது பாரு. தூக்கி அளவு ஊத்து. அவ்வளவுதான். போந்தடா உள்ள வச்சு அப்படியே அண்டலையா போதும். இருங்க அப்படியே கறி போடு. அப்படியே போடுங்க. வீடியோ ப்ரோ ப்ரோ குழம்பு இந்தவும் போயிடுச்சு ப்ரோ. குழம்பு கீழே போனா எப்படியும் எல்லாம் கேப்புக்கு போயிடும். கீழே போல ப்ரோ. போதும் விடுங்க. போதும் இருங்க இருங்க என்ன போட்டுக்கோ. அவர் கால் அங்கதான் குழம்பு இங்கே நிறைய ஊத்திடுச்சு. ஆமா. ஏய் சூர்யா சோறு கம்மியா இருக்கு, குழம்பு அதிகமா இருக்கு. இல்ல பரட்டி கொடுத்தா சொல்ல. அது சைடு சைடு என்ன நீங்களா போற இலை போறது பார்த்தா அது வேற மாதிரி இருக்கு. படையலுக்கு இது வந்து கரேப்பிலை பக்கோடா. கருவேப்பிலை பக்கோடா. அரசக்கா ஓகே. அதெல்லாம் இந்த பக்கம் வைங்க. இந்த பக்கம் ஒண்ணு, அந்த பக்கம் ஒண்ணு. இருங்க நான் ரெடி ஆரம்பிச்சேன். ப்ரோ வீடியோ எடுக்கும்போது இந்த நின்ன பேருக்கு பக்கம் பாருங்க, நாங்கள கவர் ஆக கூடாது.
அது சாப்பாடு யாரா நீங்க எல்லாம் சண்டே இங்கடா போராடுங்க சண்டே அன்னி கூட லெமன் புளிஞ்சு வர மாதிரி ஒரு போட்டோ எடுக்கணும். அதான் செமையா இருக்கும். அது பிழிஞ்சு விட மாதிரி அந்த வீடியோ எடுக்கணும். இது இதுக்குல்ல அங்க சொல்றேன். ஒரு கிலோக்கு 5 பேர் சாப்பிடுவோம். அது சொல்றேன். அங்க புளிஞ்சு விட மாதிரி பார்த்தா அதோட அவுட்புட் சூப்பரா இருக்கும். ரைஸ் தான் தலைவா உக்காரு எங்க ஓடுறா வா வாங்க குரூப்ல எஸ்கேப் பண்ணலாம் பாக்குறீங்க நீ உட்காரு ப்ரோ ஓகேவான்னு பாருங்க பாத்து அவ்வளவுதான் கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாத்து ஐயா ஐயா வாய் ஊறுதா அந்த இலை எடுத்துலாமா பேசாம இல்ல கத்தி எடுத்து இப்ப என்ன 2 பேர் உட்காராங்கன்னா நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தள்ளி சரி ஓகே இப்படியே தள்ளிக்கலாம் ஏய் சரா போய்டும்பா அவ்வளவுதான் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம்